காவல் ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சண்முகவேல் நேற்று முன்தினம் இரவு பணியில் இருந்தபோது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தகவலின் பேரில் குடிமங்கலம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் அரிவாளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த தந்தை மற்றும் மகன்களை தடுக்க முற்பட்ட போது சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்துவிட்டு தந்தை மூர்த்தி மற்றும் இவரது 2 மகன்களான தங்கபாண்டியன் மற்றும் மணிகன் 3 பேரும் தலைமறைவாகிவிட்டனர். 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் 3 பேரையும் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில் மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன் இருவரும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று மாலை சரண்டர் அடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மணிகண்டன் மற்றும் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் இன்று மணிகண்டனை பிடித்த போலீசார் அவரை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்து சென்ற போது சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் மணிகண்டனை சுட்டதில் சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்தார். தற்போது இவரது உடலானது உடுமலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்து வரப்பட்டுள்ளது. சரவணகுமார் என்ற உதவி ஆய்வாளர் உடுமலை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.